ஹலோ காய்ஸ். ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மையான சம்பவம் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் துபாய் வந்து எவ்வளோ சேஃப் கேர்ள்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னோட ஆஃபீஸில் வந்து நான் 10th ஃப்ளோரில் இருக்கேன். ஸோ 9th ஃப்ளோரில் வந்து என் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஸோ அவங்கள நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன். சரி, ஒரே ஒரு ஃப்ளோர் தானே, நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டேர் கேஸ் வழியாக வெளியே போயிட்டேன். யாரோ அங்கே ஸ்மோக் பண்ணியிருக்காங்க போல. அது நான் தான் ஸ்மோக் பண்ணேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நீங்க ஸ்மோக் பண்ணீங்களா அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு என்னை கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சும்மா கத்தியிருந்தா கூட நான் எதுவுமே சொல்லிருக்க மாட்டேன். அவர் பாட்டுக்கு எஃப் வேர்ட்லாம் சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாட்டுக்கு என்னை கத்திட்டு எனக்கு மரியாதையே கொடுக்கல. அவர் பாட்டுக்கு போயிட்டாரா. இன்னொன்னு என்னன்னா, என்ன போட்டோ வேற எடுத்தாரு. அதுவும் உங்களுக்கு இங்க வந்து எவ்வளவு இல்லீகலான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். சோ என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் செக்யூரிட்டிட்ட சொல்லு, லைக் வந்து போட்டோவை வந்து டெலீட் பண்ண சொல்லு, அந்த மாதிரி ஏன் அவர் போட்டோ எடுக்கிறாரு எல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னோன்னா, நான் ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அங்க செக்யூரிட்டிட்டே போனேன். கீழே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அவர் என் போட்டோவை செக்யூரிட்டி காமிச்சு இந்த பொண்ணு வந்து இங்க ஸ்மோக் பண்ணிருக்காங்க, லைக் பில்டிங் மேனேஜ்மெண்ட் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நீங்க என்னை ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணதுலயே நான் வந்து கொலகாண்டில் இருக்கேன். அப்புறம் பிளஸ் வந்து நீங்க ஏன் பெர்மிஷன் இல்லாம என்னை போட்டோ எடுத்ததுல இன்னொரு கொலகாண்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க என்னை எஃப் வேர்டு வந்து திட்டினதுக்கு எனக்கு டென்ஷன்ல இருக்கேன். அது எல்லாமே ஒரே டேல நடக்குது. லைக் நான் ஒரு இந்த சம்பவம் நடந்தது வந்து ஒரு 10:30 இருக்கும். நான் ஒரு 11:30 12 போல கம்ப்ளைண்ட் பண்றேன். 3 o'clock எனக்கு அடுத்த கால் வருது. 4 o'clock போலீஸே வந்துட்டாங்க. உங்களுக்கு சிசிடிவி கேமராலாம் பார்த்துட்டு அந்த பர்சன் வந்து ஆக்சுவலா அவர் வந்து ஒரு கம்பெனியோட ஓனர். அவர் ஒரு 3:30க்குலாம் அவர் வீட்டுக்கே போயிட்டாரு. மெனக்கட்டு செக்யூரிட்டிட்ட கால் பண்ணி அவர் யார் உடனே இங்க வந்தாகணும்னு வர சொல்லி, லைக் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணும் போதும் நீங்க வெளியே வெயிட் பண்ணாதீங்க, ரொம்ப ஹாட்டா இருக்கு, நீங்க உள்ள லாபியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து, எனக்கு வந்து அது எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகணுன்ற எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லை. எனக்கு அப்பாலஜைஸ் பண்ணணுன்றதை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது. என்கிட்ட வந்து சாரி கேட்டார், இந்த மாதிரி அப்படி பண்ணிருக்க கூடாது. நான் சொன்னேன், நீங்க கைண்டா இருங்க பீப்புள் கிட்ட, நீங்க அட்லீஸ்ட் எந்த ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம், நீங்க ஸ்மோக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டு வந்துருக்கலாம். எதுவுமே வந்து நீங்க என்ன கேட்கவே இல்லை. நீங்க பாட்டுக்கு நான் அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பிளஸ் வந்து ஒரு சாரி கூட சொல்ல நீங்க கத்துறதுக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமேட்டு நான் சாரி, இனிமே நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, என்ன நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? இல்லை, நான் ஆக்ஷன்லாம் எடுக்கல, லைக் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க தப்பு வந்து உடனே தட்டி கேட்குறாங்க அப்படின்றத தாண்டி துபாய் இஸ் லைக் அனதர் ஹோம் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஆல்சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சு அது எனக்கு ஹெல்ப் பண்ணும் போதும் கூட துபாய் வந்து எனக்கு ரொம்ப சேஃபர் ஸ்பேஸா இருக்கு அண்ட் சேஃபர் பிளேஸா இருக்கு. அது வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அவ்வளவுதான். பாய்.